ஒரு பையன் ரொம்ப வேகமா அங்க இருக்க வயல்வெளி எல்லாத்தையும் கடந்து அவனோட கிராமத்தை தள்ளி இருக்க ஒரு கோயிலுக்கு போறான். அந்த கோயில்ல வெள்ளிக்கிழமானதுமே கரிசோறு எல்லாம் சமைச்சு போடுவாங்க. இந்த பையன் அதை சாப்பிடறதுக்கு தான் ஓடி போறான். ஆனா இவன் வந்தது லேட் அப்படின்றதுனால அங்க படையல எல்லாம் முடிஞ்சு வெறும் இலைய மட்டும் போட்டிருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சரி நம்ம இந்த கஞ்சியை விட்டுட்டு இப்படி ஒரு கரிசோரை சாப்பிட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் இந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. தினமுமே வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல் போயிட்டு வர்றதுனால தான் நம்ம லேட்டா வர்றோம். அதனால அடுத்த வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போகாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா இந்த பையனை ஸ்கூல் போகிறதுக்கு எழுப்பும் போது இல்லம்மா எனக்கு இன்னைக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த அம்மாவுமே சரிப்பா அப்ப நீ இன்னைக்கு ஸ்கூல் போகாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பையனை சிரிச்சுக்கிட்டே ஜுரம் மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பையனோட தாத்தா என்னப்பா ஆச்சு ஏன் ஸ்கூல் போகல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க பையனுக்கு ஜுரம் அதனால தான் ஸ்கூல் போகல அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்ல இருந்து அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த பையன் ரொம்ப வேகமா அந்த கோயிலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே வயல்வெளிகள் புல்வெளிகள் எல்லாத்தையும் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி அந்த பையன் அந்த கோயிலுக்கு வந்துடுறான். பார்த்தா வழக்கம் போல எல்லாரும் அன்னைக்கும் சாப்பிட்டுட்டு வெறும் இலைய மட்டும் கீழே போட்டிருப்பாங்க. இத பார்த்து இந்த பையன் ரொம்ப கவலைப்படுறான். கடைசி மட்டும் நமக்கு கரிசோறு கிடைக்காது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா இருந்து ஒரு பூசாரி இந்த பையனை கூப்பிடுறாரு. என்னப்பா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வந்திருக்க, சரி வா கொஞ்சம் சோறு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் சோறையும் போட்டுட்டு கொஞ்சம் கறி குழம்பையும் ஊத்தி இந்த பையனுக்கு கொடுக்குறாரு. இந்த பையனும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கறி குழம்பையும் சோத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவனோட வீட்டுக்கு கிளம்புறான்.